கலவர கும்பலை அடக்க வேண்டும். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது. சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். தாவேகாவில் கட்டமைப்பே கிடையாது. திமுக தாவேகா இடையேதான் போட்டி என விஜய் சொல்லி வருகிறார். இந்தியாவையே நாளை பிடித்து விடுவேன்னு கூட விஜய் சொல்லலாம். ஆனால் இது சினிமா அல்ல. தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இருந்து 10 வேட்பாளர்களின் பெயரை விஜயால் சொல்ல முடியுமா? நயினார் நாகேந்திரன் பரபரப்பு பேச்சு. திமுக அரசின் அலட்சியமே தொடர் விபத்துகளுக்கு காரணம். பேருந்துகளின் பராமரிப்பு, டிரைவர் பணி நேரம், பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகியவற்றில் திமுக அரசு காட்டும் அலட்சியத்தின் விளைவாகவே தொடர் விபத்துகள் நடக்கின்றன. அரசு பேருந்துகள் பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கப்படுகிறதா? அந்த நிதி எல்லாம் எங்கே செல்கிறது? விபத்துகளுக்கு திமுக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும். அண்ணாமலை காட்டம். உழைத்தால் உற்பத்தி பெருகி நாடு வளரும். தற்போது தமிழகத்தில் விவசாய பணிக்கு ஆள் இல்லாமல் வட இந்தியர்கள் வந்துவிட்டனர். பொங்கல் பரிசு தொகையை உயர்த்துவதால் வாக்காளர்களின் வாக்கு மதிப்பும் உயர்கிறது. பொங்கல் பரிசு தொகை வாங்கிக் கொண்டு விவசாயிக்கு வாக்கை அளியுங்கள். சிவகங்கையில் சீமான் பரபரப்பு பேட்டி. தேமுதிகவிற்கு வெறும் 6 சீட்டா? அந்த கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பம். எங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை மாநாட்டில் கூறுவோம். தேமுதிக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என தவறான அறிவிப்பை கொடுத்த கட்சி விரைவில் அழிந்து போகும். கொந்தளித்த பிரேமலதா விஜயகாந்த். மாவட்ட பொறுப்பாளர்கள் ரேடாரில் மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கவும் அவர்களின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கவும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் ஒரு பொறுப்பாளரை நியமிக்க தாவேகா முடிவு. தினமும் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து அந்த பொறுப்பாளரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு தாவேகா அறிவுறுத்தல். ஓராண்டு கழித்து இழப்பீடா? கடந்த ஆண்டு மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு அறிவிப்பு. இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீடும் எப்போது வழங்கப்படும் என்பது தெரியவில்லை. அறிவிக்கப்பட்டதை விட 25% குறைவாக 5191 ரூபாய் மட்டுமே இழப்பீடாக அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் சாடல்.